சென்னை மாநில கல்லூரியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என்று திறக்கப்பட்ட சிறப்பு தங்கும் விடுதியில் அடிப்படை வசதிகள் சரியில்லை என்று கூறி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மிகவும் மோசமான உணவை சாப்பிட்டு வந்த மாணவர்கள் பொறுமை இழந்து போராட்டத்தில் குதித்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதாவது இவங்களுடைய விளம்பர நோக்கத்திற்காக எங்கள் ஹாஸ்டல்லாம் திறந்துக்கிட்டு இவங்க விளம்பர நோக்கத்துக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலயமா பாதிக்கப்படுறது என்னமோ நாங்கள் தான். குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு ஹாஸ்டலில் தான் நீங்கள் சிறப்பு விடுதின்னு சொல்கிறாங்களா? இதுதான் இன்னும் உதயநிதி திறந்து வச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்றீங்களே, உங்கள் சட்டப்பேரவையை கான்ட்ராக்ட் விட்டுருங்க, திமுகவே கான்ட்ராக்ட் விட்டுருங்க, விட்டுருவீங்களா? விட முடியாதுல்ல. ஆனால் மாணவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கான்ட்ராக்டில் விட்றாங்க. வெற்று விளம்பரத்திற்காக திட்டங்களை அமல்படுத்தி வரும் விளம்பர திமுக அரசு எதையும் மக்கள் பயன்படும் வகையில் முழுமையாக நிறைவேற்றுவதில்லை. விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றி வரும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளையும் விட்டு வைக்காததுதான் கொடுமையிலும் கொடுமை. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி சென்னை மாநில கல்லூரியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கென்று சிறப்பு தங்கும் விடுதியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். வெற்று விளம்பரத்திற்கும் தனது கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒப்பந்தம் விடுவதற்காகவும் திறக்கப்பட்ட இந்த தங்கும் விடுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்பது அங்கு தங்கியுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களின் குற்றச்சாட்டு. தங்கும் விடுதியில் வழங்கப்பட்ட மிகவும் மோசமான உணவை சாப்பிட்டு வந்த மாணவர்கள் பொறுமை இழந்து வியாழக்கிழமை இரவு கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். தங்கும் விடுதியில் தங்களுக்கு வழங்கப்பட்ட உணவை காண்பித்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி கல்லூரிக்கு உள்ளே யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் போராடிய மாணவர்களை குற்றவாளிகளைப் போல அப்புறப்படுத்த காவல்துறையினர் முயன்றனர். இதனால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கல்லூரி முதல்வர் நேரில் சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என போலீசார் வாக்குறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் முதலில் இந்த விடுதியே தாங்கள் கேட்கவே இல்லை, அரசின் விளம்பர நோக்கத்திற்காகவே இந்த விடுதி திறக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் விடுதியில் இல்லை என்று ஆதங்கம் தெரிவித்த மாணவர்கள் ஆடம்பரமாக எதையும் கேட்கவில்லை, அடிப்படை உரிமைகளை மட்டுமே கேட்பதாக தெரிவிக்கின்றனர். ஆடம்பரமாக நாங்கள் எந்த விஷயத்தையுமே நாங்கள் கேட்கலாம். நாங்கள் கேட்குறது எங்களுடைய அடிப்படை உரிமைகள். நாங்கள் ஒன்றும் அவங்க சம்பளத்தில் பாதி பங்கு கேட்கல, நாங்கள் ஒன்றும் காலேஜில் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கலாம் கேட்கல. இந்த ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லுனா இந்த ஹாஸ்டல் நாங்கள் முதல்ல கேட்கவே இல்லை, அவங்களா திறந்து வச்சாங்க. அதாவது இவங்களுடைய விளம்பர நோக்கத்திற்காக எங்கள் ஹாஸ்டல்லாம் திறந்துக்கிட்டு இவங்க விளம்பர நோக்கத்துக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலயமா பாதிக்கப்படுறது என்னமோ நாங்கள் தான் சீரியஸாக நாங்கள் மட்டும்தான். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு வேணும். மாற்றுத்திறனாளி மாணவர்களை தனியாக ஒரு விடுதியில் தங்க வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று மாணவர் அமைப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுதான் விளம்பர திமுக அரசின் சமூக நீதியா என்றும் இங்கு வழங்கப்படும் உணவை யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு மோசமாக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தரமான உணவு, குடிநீர் வசதியை கூட செய்து தராதது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய மாணவர் அமைப்பினர் இங்கு வழங்கப்படும் உணவை துணை முதலமைச்சர் சாப்பிடுவாரா என்று காட்டமாக விமர்சித்தனர். இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மட்டும் தனியான ஒரு விடுதின்னு சொல்லிட்டு கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி உதயநிதி அமைச்சர் இங்கே திறந்து வச்சுட்டு போனார். எப்படி மாற்றுத்திறனாளிகளை மட்டும் தனியாக ஒரு விடுதியில் வைக்க முடியுன்றதே ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வாங்கணும்னா யாரோ ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறவங்க தனியாக கொண்டு போய் ஒரு பில்டிங்கில் அடைச்சி வச்சிருக்காங்க. இதுதான் சமூக நீதியா? இதை தான் நீங்கள் மாணவர்கள் கேட்குறோம். அப்போ மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சாப்பாடு எதுக்கு கான்ட்ராக்ட் விட்றீங்க? நீங்கள் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்றீங்களே, உங்கள் சட்டப்பேரவையை கான்ட்ராக்ட் விட்டுருங்க, திமுகவே கான்ட்ராக்ட் விட்டுருங்க, விட்டுருவீங்களா? விட முடியாதுல்ல. ஆனால் மாணவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கான்ட்ராக்டில் விட்றாங்க. அது ஸ்டூடெண்ட் மெஸ்
தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் கேட்கறது தரமான உணவும் குடிநீர் வசதி தான் சார். பேரளவுக்கு திறக்கப்பட்ட விடுதியில் அடிப்படை வசதிகள் கோரி இரவிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. மக்கள் குறைகளை கண்டுகொள்ளாத இந்த அரசு மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது இவங்களுடைய விளம்பர நோக்கத்திற்காக எங்கள் ஹாஸ்டல்லாம் திறந்துக்கிட்டு இவங்க விளம்பர நோக்கத்துக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலயமா பாதிக்கப்படுறது என்னமோ நாங்கள் தான். குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு ஹாஸ்டலில் தான் நீங்கள் வந்து சிறப்பு விடுதின்னு சொல்கிறாங்களா? இதுதான் வந்து இன்னும் உதயநிதி வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்றீங்களே, உங்கள் சட்டப்பேரவையை கான்ட்ராக்ட் விட்டுருங்க, திமுகவே கான்ட்ராக்ட் விட்டுருங்க, விட்டுருவீங்களா? விட முடியாதுல்ல. ஆனால் மாணவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கான்ட்ராக்டில் விட்றாங்க.